அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிமார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இதுவரைக்கும் ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட, உம்ரா சம்பந்தப்பட்ட, ஜியாரத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெளிவாக உங்களுக்கு விளக்கி கொடுத்தோம். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தங்களுடைய ஹஜ்ஜி பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி மக்பூலான மஃப்ரூலான ஹஜ் ஆகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து நாம் ஹஜ்ஜிக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நிலையில் எந்த நிலையில் நாம் திரும்பி வர வேண்டும் என்பது தான் அசலான நோக்கமாக இருக்குது. ஹஜ்ஜியுடைய பிரதிபலன் சொர்க்கம். ஹாஜி ஆகிறது லேசு, ஹாஜியாக வாழ்கிறது கஷ்டம். ஒரு ஹஜ்ஜியுடைய கபலியத்துடைய அடையாளம் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையிலிருந்து இந்திய வாழ்க்கை, ஹஜ்ஜிக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் பெரிய திருப்பம், மாற்றம் உண்டாக வேண்டியிருக்கும். அந்த மாற்றம்தான் தீனுடைய மாற்றம். அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் சுபிச்சம். இதுதான் ஹஜ்ஜுடைய கபலியத்துடைய அடையாளம். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு தீன் என்கிற மாபெரும் செல்வத்தை கொடுத்து நம்மளை கண்ணியப்படுத்திக்கின்றான். தீன் இருக்க அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செல்வமாக இருக்குது. பூரா உலகத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். படைத்த அல்லாஹ் அந்த படைப்பை ஒரு ரஹமத்தான பார்வை கூட பார்க்கல. ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது, இந்த உலகம் இருக்குத ஒரு நொண்டி கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லை. இந்த உலகத்திற்கும் தீனுக்கும் மலைக்கும் மழுவுக்கும் வித்தியாசம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தீன். யார் தீனை தனக்குள் ஆக்கி கொண்டு விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் அவனுக்குள் ஆக்கி விடுவான். தீனுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து. ஹதீஸுடைய கருத்து, அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருங்காட்டியும் அல்லாஹ் உலகத்தை நிலையாக வைத்திருப்பான். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை. ஒரு தடவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பட்டாளத்தோடு வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற நிலையில் கீழேந்து ஒரு ஆபி பார்த்து, சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கான் என்பதாக உள்ளத்தால் பாராட்டினார். இந்த உள்ளம், அவருடைய பேச்சு, அந்த சுப்ஹானல்லாஹ் இருக்கிற நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அப்படியே போய் தாக்கிடுச்சு. உடனே படைப்பட்டாளத்தோடு அவங்க கீழே இறங்கி அந்த பெரியாரிடம், பெரியோரே, இப்போ நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீர்கள் என்பதாக கேட்கும்போது அந்த பெரியோர் பயந்துட்டார். இவர் அரசர் நம்மகிட்ட கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறது, சும்மா சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ நான் சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னேன் என்பதாக சொன்னாங்க. உடனே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பெரியோர்களே, பெரியோரே, நீங்கள் அந்த ஒரு சொன்ன சுப்ஹானல்லாஹ் இருக்குதா, அது என்னுடைய ஆட்சி, அதிகாரம், செல்வம், செல்வாக்கை விட மிக மிக சிறந்தது. என்னுடைய ஆட்சி எல்லாமே அழிந்துவிடும், ஆனால் அந்த சுப்ஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை அழிவே அழியாது என்பதாக அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெரியோருக்கு சொன்னாங்க. அது பெரியோர்களே, சகோதரர்களே, சொல்லக்கூடிய நோக்கம் இருக்குதா, அல்லாஹ்வுடைய பேருக்கு முன்னால் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும்.